இது நம்ம கடல் கன்னி எக்ஸிபிஷன் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து டைட்டிலுக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மீனும் அவ்வளோ அழகு சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கடல் கடியில் போகிற ஒரு ஃபீல் கொடுக்குன்றதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட், இவ்வளோ மீனை ஃபுட்டு எப்படி போடுறீங்க, எப்படி டஸ்ட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தான் தெரியல நினச்சிட்டே தான் யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு 4 மீன் வளர்க்குறதுக்கு பேடு, அந்த தொட்டியை க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஃபுட்டு போடணும். இவங்க இவ்வளோ மீனை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே எல்லா மீனுமே இவ்வளோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம எக்ஸிபிஷன் போனாலே அங்கே எப்படி ஸ்டால் இல்லாமல் எப்படி எல்லாம் கேரளாக்காரங்க தான் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபுல்லாக அப்பளம், ஊறுகாய், அந்த வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடே போக முடியல. ஊறுகாயெல்லாம் அவ்வளோ டெம்ட் ஆக்குற மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு. நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பென்சில் பேனா வாங்கி கொடுத்தாலும் எங்கேயாச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக பென்சில் ரப்பர்லாம் பார்த்தோன்னா 2 ஓடி போய் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறையா இருந்துச்சு. பர்ஸு, ஹேண்ட் பேக்கு, நார்மல் பேக்கு, பொம்முக்குட்டி பேக்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று வாங்கணுன்னா டோர் மேட் ஒன்று வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. தண்ணி கொட்டினாலும் கீழே தண்ணி படியாது, நல்லா இருந்துச்சுன்னு செக் பண்ணலாம் காமிச்சார் அவர். ஒரு பெரிய மேட் ஒன்று, குட்டி மேட் ஒன்று வாங்கினோம். அப்புறம் அந்த ஸ்டெட்டு, ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம தமுக்க மைதான எக்ஸிபிஷனை விட இங்கே பார்க்குறப்ப ரேட் வைஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த 90s கிட்ஸ் மிட்டாய் பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. எப்போ சாப்பிட்ட மிட்டாய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த இளந்தப்பழ புளி மிட்டாயெல்லாம் செய்கிற இடத்த பார்த்தா நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மிட்டாய் மேலே அவ்வளோ பிரியம், அவ்வளோ ஆசை. நான் தம்பி பாப்பாட்டெலாம் சொல்லிட்டே வந்தேன், இந்த மிட்டாயில் அம்மா சாப்பிட்ருக்கேன், இது சாப்பிட்ருக்கேன். அவங்களாம் இப்போ சிறுக்கு மிட்டாய் தான் கேட்குறாங்க. டைரி மில்க்கு தான் பிரிக்குது அந்த வாண்டுகளுக்கெல்லாம். இந்த பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. கிளிப்பு, பேண்டு எது வேணுமோ மேடம் இப்போ எல்லாம் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளை கூப்பிடக்கூடாது இல்லை. எல்லாத்தையும் எடுத்து போட்டேன், தாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு பில்லு போடுங்க அப்படின்னு கூடையை மட்டும் கையில் கொடுத்துருவாங்க. நம்ம பையனுக்கு அவர் எதுவுமே பார்க்க மாட்டார். அவருக்கு தேவையானது ஒரு பொம்மை ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோம்னா வரல கையில் வச்சுட்டு பேசாமல் போயிடும். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஹால் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக டேபிள் சேர்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம், டிஃபனு, பிரியாணி, நூடுல்ஸு, புரோட்டா எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஒரு பிரியாணி, பிள்ளைங்க தேவையான ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். நீங்கள் மதுரையில் இந்த கடல் கன்னி எக்ஸிபிஷன் யாரெல்லாம் போயிருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு 4-3 மணி நேரம் பொழுது போகிறதே தெரில, என்ஜாய் பண்ணோம்.